காய்ஸ் நீங்கள் நம்ம கடலுக்கு வரையில் சோவி பொறுக்கிட்டு இருக்கோம். சோவி பொறுக்கையில் இங்கே பாருங்க ஒரு சோவி கிடச்சிச்சு. இதுதான் சோவி பாருங்க. இதை காதுக்குள்ளே வச்சோம்னா அலை மாதிரி சவுண்டு கேட்கும். இப்போ வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்துட்டே போவோம். இங்கே பாருங்கள் கிளிப்பு கிடச்சிருக்கு. வாங்க அப்படியே புகையில் ஏதாச்சும் சீக்குதான் பார்ப்போமா. வாங்க. அந்த வளையம் கிடச்சிருக்கு. சிப்பி எவ்வளவு சோவி கிடச்சிருக்கா. இங்கே பாருங்க சோவி. இங்கே பாருங்க கடல்லேருந்து என்னென்னமோ கிடைக்கிது. அதில் கத்திரிக்கோளும் இவன் தான் என் நண்பன். இவன் வந்து போட்டு வச்சுருக்கான். இங்கே பாருங்க போட்டுக்குள்ளே எவ்வளோ தண்ணி கிடக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க ஸ்டார் ஃபிஷ். இங்கே பாருங்க இது வந்து இப்போ உசுரோட இல்லை, செத்து போச்சு. உசுரோட தான் எடுத்து காமிக்கிறோம். இங்கே பாருங்க இப்போ நம்மளுக்கு ஒரு குட்டி சோவி எத்தனை குண்டா அழகாக இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு பாருங்க நல்லா க்யூட்டாக. இங்கே பாருங்க நம்மளுக்கு சோவிக்கு நல்லா கிடச்சிருக்கு பெருசு. இங்கே பாருங்க இந்த ஒரு சோவி. இங்கே பாருங்க இப்போ இவர் வந்து ஒரு நல்ல வேலை பார்க்குறாரு. பாசியை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க. இந்த உழைப்புக்காண்டியே ஒரு லைக் பண்ணிடுங்க. இங்கே பாருங்க என் நண்பன் ப்ரேயர் பண்ணுறான். இங்கே பாருங்க இப்போ நம்ம சஜித் வந்து நண்டு பிடிக்க போகிறாரு. வாங்க பிடிக்கிறாரு. இங்கே பாருங்க நிறைய மீன்கள்லாம் போகுதுங்க. தெரியுமா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்க சங்கு நண்டு எம்மந்தண்டியாக இருக்குன்னு பாருங்க. சரியான பெருசு. 2 கிடஞ்சி ஜோடியா எடுத்துட்டோம். இங்கே பாருங்க கால் அப்படியே தெரியுது. இந்த பார்த்தீங்களா உள்ள அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. இதான் சங்கு நண்டு. இது வந்து பெரிய சங்கலையும் இருக்கும். இங்கே பாருங்க உடச்சி பார்த்தா அந்த நண்டை பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நம்மளுக்கு எத்தனை சோவி கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 சோவி. இங்கே பாருங்க இவ்வளோ சோவி நம்ம பொறுக்கியிருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.